வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அறிஞர் அண்ணா நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. திமுக சார்பில் நடைபெற்ற அமைதி பேரணியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி மக்களிடத்தில் ஆதரவை பெற்று அரியணை ஏற்றியவர் பேரறிஞர் அண்ணா. 55ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் வைகோ புகழாரம். தமிழகத்தின் மீதான பாஜக அரசின் ஓர வஞ்சனையை கண்டித்து திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். 8ஆம் தேதி நாடாளுமன்ற காந்தி சிலை முன்பு நடைபெறும் என டி.ஆர். பாலு அறிவிப்பு. கிராமப்புற தொழிலாளர்களுக்கு எதிராக பாஜக செயல்படுகிறது. ஜார்க்கண்ட் அரசை பாஜக சீர்குலைக்க முயன்றதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாஜக மூத்த தலைவர் அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிப்பு. அத்வானியின் பங்களிப்பு குறித்து பிரதமர் மோடி ட்விட்டர் பதிவில் நெகிழ்ச்சி. விரிவான செய்திகள். பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு தினத்தை முன்னிட்டு சேப்பாக்கத்தில் உள்ள அரசினர் விடுதி அருகிலிருந்து அண்ணா நினைவிடம் வரை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது. அமைதி பேரணியில் அமைச்சர்கள், சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணாவின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தொண்டர்கள், பொதுமக்கள் என பலரும் அவரது நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். வெளிநாடு பயணம் சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஸ்பெயினில் பேரறிஞர் அண்ணாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பேரறிஞர் அண்ணா சொன்ன கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு உழைத்து மாநில சுயாட்சியை வென்றெடுக்கும் மக்களுக்கான அரசு ஒன்றியத்தில் அமைய ஓய்வின்றி உழைக்க வேண்டும் என பதிவிட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தமிழ்நாட்டின் சீர்மிகு கொள்கைகளாக பேரறிஞர் அண்ணா நிறுவிய சமூக நீதி, சமத்துவம், மாநில சுயாட்சி ஆகியவற்றை தொடர்ந்து பேணி காத்திடுவோம் என பதிவிட்டுள்ளார். அதேபோல் ஓபிஎஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், மாற்றங்கள் அனைத்துமே மக்கள் வாழ்வுக்காக என்ற சிந்தனையுடன் வாழ்ந்த தன்னலமற்ற திராவிட இன தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் புகழ் என்றென்றும் இவ்வுலகில் நிலைத்து நிற்கும் என குறிப்பிட்டுள்ளார். திமுக எம்பி கனிமொழி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், திராவிட இயக்கத்தின் ஒப்பில்லா ஆளுமையாக அண்ணா காட்டிய லட்சிய பாதையில் பயணத்தை தொடர்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி மக்களிடத்தில் ஆதரவை பெற்று அரியணை ஏற்றியவர் பேரறிஞர் அண்ணா என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ புகழாரம் சூட்டியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 55ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா சாலையில் உள்ள T1 காவல் நிலையம் அருகிலிருந்து பேரணி புறப்பட்டு சென்னை கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்திற்கு சென்றடைந்தது. இதனைத் தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட நிர்வாகிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, தமிழர்களுக்கென்று நாடு, மொழி உள்ளது என்பதை சொல்லி தமிழக மக்களை தட்டி எழுப்பியவர் பேரறிஞர் அண்ணா எனவும், திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி மக்களிடத்தில் ஆதரவை பெற்று அரியணை ஏற்றியவர் என புகழாரம் சூட்டினார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழர்களை தட்டி எழுப்பி, இது உன் நாடு, இது உன் மொழி, இது உன் பழைய வரலாறு என்றெல்லாம் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி ஆட்சிக்கு கொண்டு வந்தார். அவர் மறைந்து 55 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நாங்கள் ஆண்டுதோறும் இங்கே வருகிறோம். அண்ணாவினுடைய கனவுகளை நனவாக்குவதற்காக, அண்ணாவினுடைய லட்சியங்களை வென்றெடுப்பதற்காக, அண்ணாவினுடைய கொள்கைகளை கோபுரம் போல் உயர்த்தி காட்டுவதற்காக ஆண்டுதோறும் இங்கே வருகிறோம். பேரறிஞர் அண்ணாவினுடைய புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கும். விண்ணும் மண்ணும் கடலும் மலையும் இருக்கின்ற வரை அறிஞர் அண்ணாவினுடைய பெயர் நினைத்திருக்கும், அவருடைய புகழ் நினைத்திருக்கும். தமிழகத்தின் மீதான பாஜக அரசின் ஓர வஞ்சனையை கண்டித்து 8ஆம் தேதி நாடாளுமன்ற காந்தி சிலை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக திமுக எம்பி டி.ஆர். பாலு அறிவித்துள்ளார். மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் திமுக குழு தலைவர் டி.ஆர். பாலுவும் பங்கேற்று பேசினார். அப்போது தமிழ்நாட்டுக்கு அரசு பாராமுகம் காட்டுவதாக பல விஷயங்களை குறிப்பிட்டார். குறிப்பாக நீட் விலக்கு விவகாரம், வெள்ள நிவாரண நிதி, மதுரை எய்ம்ஸ், சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள், சேது சமுத்திர திட்டம் உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி பேசினார். இந்நிலையில் தமிழகத்தின் மீதான பாஜக அரசின் ஓரவஞ்சனையை கண்டித்து 8ஆம் தேதி நாடாளுமன்ற காந்தி சிலை முன்பு
திமுக எம்பிக்கள் கரும்சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக திமுக எம்பி TR பாலு அறிவித்துள்ளார். கிராமப்புற தொழிலாளர்களுக்கு எதிராக பாஜக செயல்படுவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரசின் இந்திய ஒற்றுமை நீதி நடைப்பயணத்தில் உள்ள ராகுல் காந்தி மேற்கு வங்கத்தில் கிராமப்புற தொழிலாளர்களை சந்தித்து பேசினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், ஆதார் அட்டை கட்டாயத்தால் 35% கிராமப்புற தொழிலாளர்கள் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பலன்களை பெற முடியாமல் உள்ளதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சியின் அழுத்தத்தால் பிரதமர் மோடியால் இந்த திட்டத்தை முழுவதுமாக ரத்து செய்ய முடியவில்லை என குறிப்பிட்ட அவர், தொழிலாளர்களுக்கு அளிக்கப்படும் அநீதியால் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பு வலுவிழந்துள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக யாத்திரை ஜார்க்கண்ட் மாநிலத்திற்குள் நுழைந்த போது மாநிலத்தின் புதிய முதலமைச்சர் சம்பாய் சோரன் ராகுல் காந்தியை வரவேற்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை பாஜக சீர்குலைக்க முயற்சித்து வருவதாக தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவையில் நடைபெறவுள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஹேமந்த் சோரன் பங்கேற்க அனுமதி அளித்து ராஞ்சி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை கைது செய்தனர். அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கையை எதிர்த்து ஹேமந்த் சோரன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவித்த உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை மேற்கொண்ட கைது நடவடிக்கையை எதிர்த்து ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்ய அறிவுறுத்தினர். ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்ட நிலையில் புதிய முதலமைச்சராக சம்பாய் சோரன் பதவியேற்றார். இந்நிலையில் ஜார்க்கண்டில் புதிய அரசு பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக பிப்ரவரி 5 நடைபெறவுள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஹேமந்த் சோரன் பங்கேற்க அனுமதி அளித்து ராஞ்சி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாஜக மூத்த தலைவர் LK அத்வானிக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், LK அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருப்பது உணர்ச்சி பூர்வமான தருணம் என்றும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு LK அத்வானியின் பங்களிப்பு மிக சிறப்பானதாக அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அடிமட்ட தொண்டன் முதல் துணை பிரதமர் வரை பல்வேறு பதவிகளில் பணியாற்றி நாட்டுக்கு சேவையாற்றியுள்ள அவர் உள்துறை மற்றும் தகவல் தொடர்பு துறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார் என பிரதமர் மோடி அத்வானிக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். ஒன்றிய அரசை கண்டித்து 10ஆம் தேதி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். ஒன்றிய அரசை கண்டித்து புதுச்சேரி மாநிலத்தில் வரும் 10ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும், மக்களுக்கான பல திட்டங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தராத மாநில அரசை கண்டித்தும் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணி சரியாக நடந்து கொண்டிருப்பதாக சசிகலா தெரிவித்துள்ளார். அண்ணா நினைவு தினத்தை ஒட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்த வந்தபோது சசிகலாவுடன் முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் சந்திப்பு நடைபெற்றது. அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த சசிகலா, மாநிலத்திற்கு என்ன வேண்டுமோ அதை ஒன்றிய அரசிடம் கேட்டு பெறக்கூடிய திறமையுள்ள நபர்களுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். எங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும். இப்போ மத்திய அரசுன்னு வச்சுங்க, மத்திய அரசுக்கிட்ட யாராக இருந்தாலும் சொல்கிறோம், மத்திய அரசுக்கிட்ட நம்ம ஸ்டேட்டுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு பெறக்கூடிய திறமை உள்ள ஆட்களுக்கு வாக்களிங்கன்னு தான் நான் மக்கள்கிட்டையும் கேட்டுக்கிறேன். தொகுதி பங்கீடு குறித்து முதலமைச்சர் தான் முடிவெடுப்பார் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி தேசிய கல்லூரியில் 7ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ள 50க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கும் ICRS எனப்படும் பன்னாட்டு கருத்தரங்கம் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஜல்லிக்கட்டு போட்டியை விளையாட்டு பட்டியலில் சேர்ப்பதற்கு ஆலோசனை செய்து வருவதாகவும், அதன் பிறகே மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை வழங்குவது குறித்து பரிசீலனை செய்ய முடியும் எனவும் தெரிவித்தார். அது ஸ்போர்ட்ஸ் உள்ளுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒன்றா ஸ்போர்ட்ஸ் உள்ளுக்கு வரும்பொழுது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அதற்கான ரிசர்வேஷன்ஸ் அதுக்கான இதெல்லாம் இருக்குது. அது கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடம் சரி, நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் அதற்கான கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. அது அவர் கண்டிப்பாக நல்ல முடிவு எடுப்பார். தொடர்ந்து பேசிய அவர், விஜயின் மக்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் என தெரிவித்தார். அவரை பொறுத்த வரைக்கும் நானும் சரி அல்லது நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் மூலமாக எங்களுக்கு கிடைத்த ஒரு அருமையான அண்ணன் என்று தான் சொல்வேன். பல முறைகளில் நாங்கள் நேரடியாக பேசும் பொழுதும் அவர் அந்த அன்பொழுக பேசக்கூடியவர் தான்.
நீங்கள் நடிகராக பார்க்குறீங்க, நீங்கள் கட்சியோட தலைவராக பார்க்க, நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய அண்ணனாக நாங்கள் பார்க்கின்றோம். அவரும் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கார். நேற்றே எங்களுடைய மாண்புமிகு இளைஞணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் இளைஞணி செயலாளர் சொல்லியிருக்கார். அவருடைய மக்கள் பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி அந்த வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்கிறேன். அறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. தருமபுரி 4 ரோடு பகுதியில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு திமுக, மதிமுக, அதிமுக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அண்ணாவின் 55வது நினைவு தினத்தை ஒட்டி திமுக சார்பில் சுப்பிரமணி தலைமையில் திமுக கட்சி நிர்வாகிகள் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மதிமுக உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோல் நாமக்கல் கிழக்கு மாவட்டம் திமுக சார்பில் திரு KRN ராஜேஷ்குமார் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது. இதில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு KRN ராஜேஷ்குமார் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கரூரில் திமுக சார்பில் அறிஞர் அண்ணாவின் 55ஆம் ஆண்டு நினைவு அமைதி பேரணி மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் திமுக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர் கவிதா உள்ளிட்டோர் அமைதி பேரணியாக சென்று அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் அறிஞர் அண்ணா நினைவு தினத்தை முன்னிட்டு திமுகவினர் ஊர்வலமாக சென்று அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தியதை தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். கரூரில் மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்பு தானம் செய்த ஆசிரியர் உடலுக்கு தமிழக அரசின் சார்பில் அரசு மரியாதை செலுத்தினர். கரூர் மாவட்டத்தில் தற்காலிக கணித ஆசிரியராக பணிபுரிந்து வந்த பூபதி என்பவருக்கு கடந்த மாதம் 30ஆம் தேதி அன்று விபத்து ஏற்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக ஈரோடு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் பூபதி மூளைச்சாவு அடைந்து இறந்ததாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவரின் உடல் உறுப்பு தானமாக பெறப்பட்டுள்ளது. உடல் உறுப்பு தானம் செய்த பூபதியின் உடலுக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் நேரடியாக சென்று தமிழ்நாடு அரசின் சார்பில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். குடியாத்தம் அருகே எருது விடும் விழாவை தடுத்து நிறுத்த கோரி வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் நாகல் கிராமத்தில் ஆண்டுதோறும் எருது விடும் விழா நடைபெறுவது வழக்கம். இந்த எருது விடும் விழாவில் உயிரிழப்பு ஏற்பட்டால் உயிரிழந்த குடும்பத்திற்கு நிதி வழங்குவதற்காக இன்சூரன்ஸ் தொகை அதிகரித்ததால் எருது விடும் விழா நிறுத்தப்பட்டது. எருது விடும் விழா நடத்துவதற்கு அரசு அறிவித்த இன்சூரன்ஸ் தொகையை செலுத்தாமல் அனுமதியின்றி செயல்படும் விழாக்களை வருவாய்த்துறையினரும் மற்றும் காவல்துறையினரும் விசாரணை செய்து தடுத்து நிறுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பொள்ளாச்சி சாலையின் ஓரம் நடந்து சென்ற பெண்களிடம் இருந்து செயின் பறித்து சென்ற தலைமை காவலரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் சபரிகிரி என்பவர் தலைமை காவலராக பணியாற்றி வந்தார். இவர் கடந்த ஜனவரி 27ஆம் தேதி பொள்ளாச்சி அருகே உள்ள மாக்கினாம்பட்டி மற்றும் பாலமநல்லூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த மகேஸ்வரி மற்றும் அம்சவேணி ஆகிய இருவரிடமும் செயினை பறித்து சென்றதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் தனிப்படை அமைத்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட தலைமை காவலர் சபரிகிரியை கைது செய்து அவரிடமிருந்து நகையை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தின் 2வது புத்தக திருவிழா இன்று தொடங்கியது. இதில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், கூடுதல் ஆட்சியர் ஷபீர் ஆலம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா ஆகியோர் கலந்து கொண்டு துவங்கி வைத்தனர். புத்தக கண்காட்சி விழாவில் பங்கேற்று போட்டியில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்களுக்கு பரிசு கூப்பன் வழங்கப்பட்டு குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. திருப்பூரில் ஏல சீட்டு நடத்தி பல்வேறு நபர்களிடம் 30 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட நபரிடமிருந்து பணத்தை மீட்டு தரக்கோரி பாதிக்கப்பட்ட பெண்கள் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். திருப்பூர் ஊத்துக்கொள்ளி சாலை பள்ளையக்காடு பகுதியை சேர்ந்த சாரதா என்ற பெண்ணிடம் அதே கிராமத்தை சேர்ந்த பெண்கள் ஏல சீட்டில் உறுப்பினராக சேர்ந்து பணம் செலுத்தி வந்துள்ளனர். சீட்டுகள் முடிவடைந்த நிலையில் சாரதா சீட்டு செலுத்தியவர்களுக்கு தொகையை திருப்பி தராமல் இழுத்தடிப்பு செய்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது.
இதனால் மனம் உடைந்த பெண்கள் தாங்கள் இழந்த தொகையினை மீட்டு தரக்கோரி திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். ஜெருசலம் பொறியியல் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சென்னை மகாபலிபுரத்தில் உள்ள சாரியட் பீச் ரிசார்ட்டில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கல்லூரி தலைவர் பேராசிரியை மாலா, செயலர் மணிகண்டன், அறக்கட்டளை உறுப்பினர் செல்வி ரக்ஷனா, முதல்வர் ரமேஷ் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய கல்லூரியின் தலைவர் பேராசிரியர் மாலா, மாணவர்களின் இடையே நல்லுறவை மேம்படுத்த முன்னாள் மாணவர் வழிகாட்டுதல் திட்டம், முன்னாள் மாணவர்கள் தத்தெடுப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளில் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த கோரி விவசாயிகள் மன்னவனூர் சுற்றுலா மையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதியின் விவசாய நிலங்களை காட்டுப்பன்றி, காட்டு மாடுகள், யானை உள்ளிட்ட வன விலங்குகள் விவசாய விளை பொருட்களை சேதப்படுத்தியுள்ளது. இதனால் விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வன விலங்குகளை கட்டுப்படுத்த வனத்துறை அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றதால் மலை கிராம பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள் ஒன்று சேர்ந்து மன்னவனூர் பகுதியில் அமைந்துள்ள சுற்றுலா மையத்தின் முன்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். தருமபுரி அருகே சட்டவிரோதமாக கருவின் பாலினம் தெரிவித்த கும்பலை சட்ட மாநில கண்காணிப்பு குழுவினர் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் காட்டுவளவு கிராமத்தில் புஷ்பாகரன் என்பவரது வீட்டில் 10க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சட்டவிரோதமாக கருவின் பாலினம் குறித்து தகவல் தெரிவித்த இடைத்தரகர் வனிதா மற்றும் முருகன் ஆகிய இருவரையும் சட்ட மாநில கண்காணிப்பு குழுவினர் கைது செய்தனர். மேலும் பாலின இயந்திரம் வைத்து கருவை கண்டறிந்து தகவல் தெரிவித்த வடிவேலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவாரூரில் மதிமுக சார்பில் அண்ணா நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் திருவாரூர் நகர செயலாளர் AKM கபிலன், ஒன்றிய செயலாளர் TR தமிழ்வாணன், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் A கமலவேந்தன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டத்தில் அண்ணா நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஊர்வலமாக கட்சி நிர்வாகிகளுடன் வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செந்துறையில் இருந்து திட்டக்குடி, தொழுதூர், வேப்பூர் வழியாக ஆத்தூர் செல்லும் பேருந்து சேவையை நீட்டித்து தொடங்கி வைத்தார். இந்த பேருந்து சேவை மூலம் குழுமூர், வசிஷ்டபுரம், ஜெயங்கொண்டம் பிரிவு சாலையில் உள்ள பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பேருந்து சேவை தொடங்கப்பட்டதாக போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்தார். புதுக்கோட்டை திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயிலில் பேரறிஞர் அண்ணாவின் 55ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இந்து அறநிலையத்துறை சார்பில் சமபந்தி பொது விருந்து நடைபெற்றது. புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி, கோட்டாட்சியர் முருகேசன், புதுக்கோட்டை நகரமன்ற தலைவி திலகவதி செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோயிலில் சிறப்பு வழிபாடு செய்த பின் கோயில் வளாகத்தில் நடைபெற்ற சமபந்தி விருந்தை தொடங்கி வைத்தனர். நடிகர் விஜய் புதிதாக கட்சி துவங்கியதை முன்னிட்டு சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட கண்ணகி நகரில் அவரது ரசிகர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். சென்னை புறநகர் மாவட்டம் மாணவர் அணி சார்பில் மாவட்ட இணை செயலாளர் மயிலை அசோக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கண்ணகி நகரில் உள்ள செங்காலம்மன் கோயிலில் சிறப்பு அபிஷேகம், ஆராதனை நடைபெற்றது. வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரகம் சார்பில் டிசம்பர் 2023 2 இயற்கை பேரிடர்களில் இருந்து கற்றல் மற்றும் முன்னோக்கி செல்லும் வழி என்ற தலைப்பில் நடைபெறும் ஒருநாள் பயிற்சி பட்டறையை தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா தொடங்கி வைத்தார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த பயிற்சி பட்டறையில் பல்வேறு துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழக உள் மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், நாளை முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய தங்கம், வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி.
சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 5820 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 160 ரூபாய் குறைந்து 46,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 77 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 77,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கென்யாவின் தலைநகர் நெய்ரோபி எரிவாயு ஆலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான கென்யாவின் தலைநகர் நெய்ரோபியில் செயல்பட்டு வரும் எரிவாயு ஆலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த எரிவாயு ஆலைக்கு அருகில் இருந்த குடியிருப்பு பகுதிக்கும் தீ பரவியதால் பெரும் சேதம் ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் 300க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக ஆலையில் இருந்து எரிவாயு டேங்க் வெடித்ததாக தகவல் வெளியான நிலையில் எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றி சென்ற லாரி வெடித்தே தீ விபத்திற்கு காரணம் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அறிஞர் அண்ணா நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. திமுக சார்பில் நடைபெற்ற அமைதி பேரணியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி மக்களிடத்தில் ஆதரவை பெற்று அரியணை ஏற்றியவர் பேரறிஞர் அண்ணா. 55ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் வைகோ புகழாரம். தமிழகத்தின் மீதான பாஜக அரசின் ஓர வஞ்சனையை கண்டித்து திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். 8ஆம் தேதி நாடாளுமன்ற காந்தி சிலை முன்பு நடைபெறும் என டி.ஆர். பாலு அறிவிப்பு. கிராமப்புற தொழிலாளர்களுக்கு எதிராக பாஜக செயல்படுகிறது. ஜார்க்கண்ட் அரசை பாஜக சீர்குலைக்க முயன்றதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாஜக மூத்த தலைவர் அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிப்பு. அத்வானியின் பங்களிப்பு குறித்து பிரதமர் மோடி ட்விட்டர் பதிவில் நெகிழ்ச்சி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.